பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமியின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை விளக்கமளித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ராயபுரம் அரசு மருத்துவமனையில் சிறுமி சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் அது தொடர்பாக மருத்துவமனை தரப்பிலிருந்து விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிறுமிக்கு சிறப்பு மருத்துவ குழு அமைக்கப்பட்டு சிறுமிக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. பெண் மருத்துவர்கள் அடங்கிய சிறப்பு மருத்துவ குழு சிறுமியை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அந்த சிறுமிக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த விளக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இதவியல், நரம்பியல் துறை சார்ந்த மருத்துவர்கள் மூலமும் சிறுமிக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி அதிர்விலிருந்து மீள மனநல மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கப்படவும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து சிறுமிக்கு மனநல மருத்துவர்கள் ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. விரைவில் சிறுமி சிகிச்சை நிறைவடைந்து வீடு திரும்ப உள்ளார் எனவும் மருத்துவ தரப்பிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. சிகிச்சை முடிந்தாலும் சில நாட்கள் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் சிறுமி இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் பெற்றோர்களிடம் அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. மாணவிக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவி விரைவில் குணப்படுத்தப்பட்டு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் மருத்துவமனை சார்பில் எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் மாணவியின் உடல்நலம் தற்போது சீராக உள்ளது என்பது தற்போது மருத்துவமனையின் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரை அந்த 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளியை தற்போது வரை போலீசார் கைது செய்யவில்லை என்பது ஒரு பெரும் வேதனையாகவே இருக்கின்றது. கடந்த 7-8 நாட்கள் ஆகியும் தற்போது வரை அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் யார் என்பது இதுவரை போலீசாருக்கு தெரியாமல் இருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த குற்றவாளி யார், எப்பொழுது இந்த சம்பவம் நடந்தது பல்வேறு கோணங்களில் தற்போது கேள்விகளும் எழுந்திருக்கிறது. பெற்றோர்களின் ஒரே ஒரு நீதியாக எப்போது அவர் கைது செய்யப்படுவார் என்பதே அவர்களினோட ஒரு வேதனையின் உச்சமாக இருக்கின்றது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி வினோத். பாதிக்கப்பட்ட சிறுமி சில நாட்கள் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்க மருத்துவர் அறிவுரை வழங்கியிருப்பதாக பார்க்க முடிகிறது. அந்த விவரங்களை வினோத் செய்தியாளர் நமக்காக வழங்கினார்.